அட்கீன் என்பது கார்பன் கார்பன் இடையில் இரட்டை பிணைப்புடைய CH பிணைப்பை மாத்திரம் கொண்ட ஐதரோ கார்பன் ஆகும். எளிய அட்கீனான அல்கீனின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. எளிய அட்கீனான அல்கீனின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது இருக்கு. சரியா? ஆனா அந்த எளிய கட்டமைப்புக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? சொல்லு. இந்த எளிய கட்டமைப்புக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? இரட்டை பிணைப்பை கொண்ட அந்த எளிய கூறுக்கு என்ன பேரு? ஆம், எத்திலீன் அல்லது எத்தீன். சரியா? எத்திலீன் அல்லது எத்தீன் நாங்க படிச்சிருக்கோம். அப்ப அது எளிய அட்கீன். எளிய அட்கீன். சரி. அப்ப அந்த எளிய அட்கின் தரப்பட்டிருக்கு. அந்த எளிய அட்கின் சம்பந்தமான கேள்விதான் இது. எத்தீன் ஒரு ஐதரோ கார்பனாக கருதப்படுவதற்கான காரணம் யாது? அப்ப இறுதியாக நடந்த ஓலெவல் எக்ஸாம்லையும் இது வந்திருக்கு. ஐதரோ கார்பன் என்றால் என்ன? சரியா? ஐதரோ கார்பன் என்றால் என்னன்னு வந்திருக்கு. அப்ப ஐதரோ கார்பன் என்றால் என்ன என்பது விஷயம்தான் இங்கு எதிர்பார்க்கப்படுது. அப்ப ஐதரோ கார்பன் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. சரி, வரைவிலக்கணம் என்ன கொடுக்கணும்? கார்பன் ஐதரசன் ஆகிய மூலகங்களை மாத்திரம் கொண்ட சேர்வையாக காணப்படுதல் என்று அனுப்பியிருக்கீங்க. மூலகங்கள் மாத்திரம் காணப்படுவதால் ஒரு ஐதரோ கார்பனாக கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னா நீங்க பார்க்கலாம். ஐதரோ கார்பன் என்றால் என்ன இந்த விஷயத்தை நீங்க கொடுத்தா சரி. அப்ப ஐதரோ கார்பன் என்றால் என்ன? கார்பன் ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட அதோ எழுதி இன்னொரு விஷயம் எழுதணும். மிக எளிய சேதன சேர்வைகள். கார்பன் ஐதரசன் அடங்கி இருக்கின்ற விஷயம் வரணும். ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம், இந்த மாத்திரம் சொல் வரணும். ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட மிக எளிய சேதன சேர்வைகள். இந்த பாயிண்ட்ஸ் அடங்கும் விதமாக நீங்க எழுதின ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. கார்பன் ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட மிக எளிய சேதன சேர்வைகள் ஐதரோ கார்பன்கள் எனப்படும். சரி, இரண்டாவது அடுத்த கேள்வி என்னென்றால், எத்தீனின் பல்பகுதியமான பொலித்தீனின் மிக மீள வரும் அலகின் கட்டமைப்பை வரைந்து காட்டுக. மீள வரும் கட்டமைப்பு எவ்வாறு வரும்? மீள வரும் கட்டமைப்பு இந்த இரட்டை பிணைப்பு வராது. காரணம் என்ன? மீள வரும்டா இது திரும்ப திரும்ப வரணும். திரும்ப திரும்ப வரணும், அதன் இரண்டு பக்கங்களும் இவ்வாறான கட்டமைப்புகள் சேரணும். அப்ப ஏன்று சொன்னால் இவ்வாறான கட்டமைப்புகள் சேரணும்னு சொன்னா இந்த கார்பனுக்கு ஒரு பிணைப்பு கூடுதலா சேரும். இரண்டு கார்பனுக்கும் இரண்டு பக்கமும் ஒரு பிணைப்பு சேர்ந்தால் இந்த நடுவுல உள்ள ஒரு இரட்டை பிணைப்பு என்ன செய்யும்? இல்லாமல் போகும். அப்ப அது ஒற்றை பிணைப்பாகும். இப்படி இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாகும். இவ்வளவுதான். இப்ப நான் இப்ப வரைஞ்சு காட்டிருக்க மாதிரி வரைஞ்சாலும் சரி, அல்லது நாங்க என்ன செய்வோம்? அத இந்த ஐதரசன் ரெண்டையும் உயரமாக வரைஞ்சும் காட்டுவோம். அப்ப இவ்வாறாக திரும்ப திரும்ப வரும் அழகாக, அதாவது மீண்டும் மீண்டும் வரும் அழகாக எழுதி காட்டுவோம். இவ்வாறு எழுதி அதுக்கு ரெண்டு பிரேக்கெட் போட்டு நாங்க என் போட்டால் அது பல்பகுதியத்துல கட்டமைப்பு. ஆகவே எத்தீனின் கட்டமைப்புண்டா நடுவுல இரட்டை பிணைப்பு வராது. அதாவது பொலித்தீனின் மீள வரும் அழகு. அப்ப மீள வரும் அழகு நாங்க படிச்சிருக்கோம். பொலித்தீனின் மீள வரும் அழகு இந்த இருக்கு. பொலித்தீன் இந்த மீள வரும் அழகு இவ்வாறு காணப்படும். இது ஒரு பகுதியாம் இரட்டை பிணைப்புடன் காணப்படுது. கேட்ட கேள்விக்கான விடை இந்த இருக்கு. மீண்டு வரும் அழகு, சில இடங்கள்ல மீண்டும் வரும் அழகு. அல்லது இப்ப உங்களுக்கு கேள்வியில கேட்ட மாதிரி மீள வரும் அழகு. அப்ப மூணு சொற்களும் ஒரு விஷயம்தான். மீண்டு வரும் அழகு அல்லது மீள வரும் அழகு அல்லது மீண்டும் வரும் அழகு, எவ்வாறு கேட்டாலும் இதுதான். ஆகவே மீண்டும் வரும் அழகு. மீண்டும் வரும் அழகு எழுதி இரண்டு பக்கமும் நாங்க பிரக்கெட் போட்டு இந்த எண் பெருமானம் போட்டால் அது பல்பகுதியம் என்ற விஷயத்தை தரும். சரி, அடுத்த கேள்வி. பொலித்தீனை சூழல் நேயமான முறையில் பயன்படுத்த உகந்த உத்தி ஒன்றை குறிப்பிடுக. ஹைட்ரோகார்பன் முக்கியத்துவத்தில் படிச்சிருக்கோம் நம்ம.
சரியா? சூழல் நேயமானதுன்னா சூழலுக்கு மாசுபட செய்யாத விதமாக, சூழலை மாசுபட செய்யாத. அப்ப பொலித்தீனை சூழல் நேயமான முறையில் பயன்படுத்த உகந்த உத்தி. எழுதினோண்டு சொல்லுங்க பாப்போம். பொலித்தீன், நாங்க கடையிலிருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து அந்த பொலித்தீனை அப்படியே சூழல்ல எரிந்து விடாம என்ன செய்யணும், மீண்டும் இன்னொரு தேவைக்காக பயன்படுத்தும். சரி, அதாவது மீள் பயன்பாடு. அது நாங்க இந்த ஆறு விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆறு உள்ள விஷயங்கள். அதுல எதுக்குள்ள அடங்கும்? ரீயூஸ். ரீயூஸ் பண்ணலாம். பொலித்தீனை சூழல் நேயமான முறையில் பயன்படுத்த உகந்த உத்தி ஒன்றை குறிப்பிடுக. சரியா? என்ன பயன்படுத்தலாம்? ரீயூஸ், மீள பயன்படுத்தல் அல்லது மீள் பயன்பாடு. உக்கக்கூடியவாறு தயாரித்தல். அதுக்கு இப்ப நவீன முறைகள்ல செய்றாங்க, தடிப்பு கூடியதாக. சரியா? மைக்ரோன் சொல்லுவாங்க. மைக்ரோன், தடிப்பு கூடிய விதமாக தயாரித்தல். மீள் பயன்பாடு, உக்கக்கூடியவாறு தயாரித்தல் அல்லது தடிப்பு கூடிய மைக்ரோன் கொண்டதாக தயாரித்தல். சரி, இந்த விடயங்கள் இல்லைன்னா சரி. அதே நேரம் நீங்க ஹைட்ரோ கார்பன் பாடத்துல படிச்சிருப்பீங்க, ஹைட்ரோ கார்பன்களின் முக்கியத்துவம் ஒரு தலைப்பு. சரியா? அதுலயும் சில முறைகள் இப்போது எவ்வாறான முறைகள் தயாரிக்கப்படுகின்றா, உயிரியல் அழிவுக்கு உட்படக்கூடியதாக. சரியா? உயிரியல் அழிவுக்குள்ளாகும் ஒளியியல் அழிவுக்குள்ளாகும் நீரில் கரையும் பல்பகுதியங்கள் என்பவை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சூழல் பிரச்சனைகள், அந்த ஹைட்ரோ கார்பன்களால் ஏற்படும் சூழல் பிரச்சனைகளை இழிவலுவாக்கும் நோக்கமாக, தீர்க்கும் முகமாக இப்ப நவீனமாக உயிரியல் அழிவுக்குள்ளாகும் ஒளியியல் அழிவுக்குள்ளாகும் நீரில் கரையும் பல்பகுதியங்கள் என்பவை தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இவற்றை புதைத்தாலும் பிரச்சனை, எரிப்பதனாலும் பிரச்சனை. எரித்தால் என்ன பிரச்சனை? நச்சுத்தன்மையான வாயுக்கள் வெளிவிடப்படும். அதனால எரிப்பதும் பொருத்தமற்றது. சரி, அடுத்த கேள்வி. அண்மை காலத்தில் வெளிவரும் பத்திரிகை செய்திகளில் பெட்ரோலுக்கு நீர் மற்றும் மண்ணெண்ணெய் கலக்கப்படுவது பற்றிய தகவல்களை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது கலப்படம் செய்யப்படுதான். இதனை உண்மையா என பரீட்சிப்பதற்காக மாணவர் குழு பரிசோதனை குழாய்களில் பெட்ரோல், மண்ணெண்ணெய், குளிர்நீர் என்பவற்றை பெற்றனர். மூன்று விடயங்கள்: பெட்ரோல், மண்ணெண்ணெய், நீர் என்ற விடயங்களை பெற்றனர். பின்வருவனவற்றை கலக்கும் போது தோன்றும் கலவை ஏகவின கலவையா பல்லின கலவை? அப்ப கலக்கும் போது கலக்கும் முன்பும் கலந்த பின்பும் வித்தியாசம் விளங்க இல்லாட்டி நாங்க பொதுவாக ஏகவின கலவைன்னு சொல்லுவோம். கலந்த பிறகு வேறுபாடு விளங்குமாக இருந்தால், நாங்க பார்க்கும்போது வேறுபாடு விளங்குமாக இருந்தால் அதை பல்லின கலவை என்று பொதுவாக சொல்லுவோம். ஆனா வரைவிலக்கணத்துல வேறு விஷயங்கள்லாம் உள்ளடக்கணும். சரி, ஊடுபுகவிடும் தன்மை ஒரே மாதிரியா இருக்கிறது, அவற்றை செறிவு, தொகுதி போராகும் செறிவு போன்ற விடயங்கள் ஒரே மாதிரி இருந்தால் நாங்கள் ஏகவின கலவை என்று சொல்லுவோம். இப்ப பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் கலக்குமா கலக்காதா? பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் கலக்குமா? அப்படி கலந்தால் அது என்ன கலவை? வெரி குட். ஆகவே பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் கலக்கும். சரியா? பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் கலக்கக்கூடியது. அவ்வாறு கலந்தால் நாங்கள் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏகவின கலவை. சரியா? ஏகவின கலவை. அப்ப முதலாவது கேள்விக்கு என்ன விட வரும்? ஏகவின கலவை. சரி, அதாவது ஏகவின கலவை அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாது. அப்ப பெட்ரோலும் மண்ணெண்ணையும் கலந்தால் ஆக்கக்கூறு இரண்டு கலந்த மாதிரி ஆயிரும். ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாததும் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவை ஏகவினமான கலவை என அழைக்கப்படும். இந்த ஏகவினமான கலவைகள்ல சில சிறப்பு இயல்புகள் இருக்கு. என்னன்னு சொன்னால், கலவையின் நிறம், ஒளி ஊடுபுகவிடும் தன்மை, அடர்த்தி, இந்த சில பௌதிக இயல்புகள் இருக்கு. போன்ற பௌதிக இயல்புகள் இடத்திற்கிட வேறுபடாது, பொதுவாக சமமாக இருக்கும். பல்லின கலவையா இருந்தால் வேறுபடும். என்னென்ன விடயங்கள் வேறுபடும்? கலவையின் நிறம், ஒளி ஊடுபுகவிடும் தன்மை, கலவையின் நிறம், ஒளி ஊடுபுகவிடும்
தன்மை, அடர்த்தி போன்ற விடயங்கள் பௌதீக இயல்புகள் இடத்துக்கிடம் வேறுபடுமாக இருந்தால் பல்லினக்கலவை, வேறுபடாமல் இருந்தால் ஏகவினக்கலவை. இந்த மூன்று பௌதீக இயல்புகளையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? நிறம், ஊடுபுவிடும் தன்மை, அடர்த்தி. இப்போதையே படமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பிறகு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் என்ன கலவை? ஏகவின கலவை. சரியா? பெட்ரோல் மண்ணெண்ணெயுடன் ஏகவின கலவை, அதாங்க விட. சரியா? பெட்ரோலுடன் தூய நீர். அப்ப தண்ணியும் பெட்ரோலும் கலக்காது. கலக்காமல் இருந்தால் அது என்ன கலவை? வெரி குட் சமீக. அப்ப கலக்காமல் இருந்தால் பல்லின கலவை. வேறுபாடு வழங்கும் நாங்க சொன்ன அந்த மூன்று விடயங்கள். முதலாவதுக்கு ஏகவினக்கலவை, இரண்டாவதுக்கு பல்லினக்கலவை. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு திரவத்தை பெட்ரோலுடன் கலக்கும் போது ஏகவினக்கலவை. அப்ப என்னத்தை கலந்தோம்னு சொன்னால் ஏழபிக்கு நாங்கள் விடையை கண்டுபிடிச்சிருவோம். அதனாலதான் இப்படி தந்திருக்கு. ஒரு திரவத்தை பெட்ரோலுடன் கலக்கும் போது ஏகவினக்கலவை ஒன்று தோன்றுவதற்கான காரணத்தை விளக்குக. இப்ப நாங்க ஏகவினக்கலவை பெட்ரோலுடன் மண்ணெண்ணெய். பெட்ரோலும் மண்ணெண்ணெய் ஏகவினக்கலவைன்னு சொன்னோம்? யாராவது சொல்லலுமா? ஏன் இரண்டும் ஏகவினக்கலவைன்னு நாங்க சொல்லியிருக்கோம்? ஆம், நாங்க படிச்சிருக்கோம். அது முனைவுத்தன்மை உள்ள சேர்வைகள் முனைவுத்தன்மை உள்ளவைகள் கரையும், முனைவுத்தன்மை அற்றது முனைவுத்தன்மை அற்றவையில் கரையும். உதாரணத்துக்கு பலாப்பி சின்னீரில் கரையாது. காரணம் என்ன? யாருக்கு சொல்லணும்? பலாப்பி சின்னீர் நீர்ல கரையாது. பலாபிசினுக்கு முனைவுத்தன்மை இல்லை, நீருக்கு முனைவுத்தன்மை உண்டு. முனைவுத்தன்மை உள்ள ஒன்று முனைவுத்தன்மை இல்லாததும் முனைவுத்தன்மை உள்ளதும் கரையாது. சரியா? முனைவுத்தன்மை உடையது முனைவுத்தன்மை உள்ளதுல கரையும். முனைவுத்தன்மையுடைய கரையம் முனைவுத்தன்மையுடைய கரைப்பானில் கரையும். இரண்டுமே உள்ளதா இருக்கணும் அல்லது இரண்டுமே இல்லாததா இருக்கணும். சரியா? அதே போல முனைவுத்தன்மையற்ற கரையும் முனைவுத்தன்மையற்ற கரைப்பானில் கரையும். அப்ப உள்ளதும் உள்ளதும் கரையும், கரையமும் கரைப்பானும் முனைவுத்தன்மை உள்ளதா இருக்கணும். அல்லது கரையமும் கரைப்பானும் முனைவுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அவை இரண்டும் என்ன செய்யும்? கரையும். அவை இங்கு மண்ணெண்ணையும் பெட்ரோலும் இரண்டிற்குமே முனைவுத்தன்மை கிடையாது. ஆகவே இரண்டுமே அப்படி முனைவுத்தன்மை இல்லாமல் இருந்தால் இரண்டுமே ஒன்றில் ஒன்று கரையும். அவை இதற்கு கேள்விக்கான மிக பொருத்தமான விடை என்ன சொல்லலாம்? இரு சேர்வைகளும் என்னது? முனைவுத்தன்மை முனைவுத்தன்மையுள்ள சேர்வைகளா? ஏகவினக்கலவை ஒன்று சேர்வக்கார முனைவுத்தன்மை அற்ற சேர்வைகள். சரியா? பெட்ரோலுடன் கலக்கு ஏகவினக்கலவை ஒன்று. இரு சேர்வைகளும் முனைவுத்தன்மை அற்றென்று வரணும். சரி, முனைவுத்தன்மை அற்ற சேர்வைகள். முனைவுத்தன்மை அற்றது முனைவுத்தன்மை அற்றது சரி. இரு சேர்வை ஒரே முனைவுத்தன்மை அற்ற சேர்வைகள். முனைவுத்தன்மை அற்ற சேர்வை. சரியா பிள்ளைகள்? பெட்ரோலுக்கு முனைவுத்தன்மை இல்லை, மண்ணெண்ணெய்க்கும் முனைவுத்தன்மை இல்லை. சரியா? தெளிவாக பார்க்கலாம். இதுல உதாரணம் எல்லாம் தந்திருக்கு. அப்போ இதுல மண்ணெண்ணெய் முனைவுத்தன்மையற்ற கரைப்பான். மண்ணெண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது. கிரீஸ் முனைவுத்தன்மை அற்றது. பலாப்பால் முனைவுத்தன்மை அற்றது. மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது. பெட்ரோலும் முனைவுத்தன்மை அற்றது, மண்ணெண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது என்பதனால இரண்டும் ஒன்றில் ஒன்று கரை. சரி, அப்ப முனைவுத்தன்மை உள்ளது என்று அனுப்பினாக்கள் அது திருத்திக் கொள்ளுங்க. இரண்டும் முனைவுத்தன்மை அற்றது. எழுதாதாக்கள் எழுதிக் கொள்ளும். சரி,
காய்ச்சி வடித்த நீர் 50 கிராம் கொண்ட இருமுகவைகளினுள் ஏ எனும் மாணவன் மக்னீசியம் குளோரைட்டின் 27 கிராமையும் பி எனும் மாணவன் மெக்னீசியம் குளோரைட்டின் 25 கிராமையும் வெவ்வேறாக கரைத்தனர். 25 பாகை செல்சியஸில் மக்னீசியம் குளோரைட்டின் கரைதிறனின் அலகு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அறை வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் ஆகும். கரைதிறனின் அலகு என்ன? எனக்கு சொல்லலும் கரைதிறனின் அலகு. கரைதிறனின் அலகு இவருக்கு எக்ஸாம்ல கேட்கல, கேட்டு வந்தா நீங்க என்ன போடுவீங்க? அனுப்புங்க சாட் பாக்ஸ்ல. இந்த கேள்வியிலே இருக்கு விட. சரி, ஒரு அனுப்பியிருக்கு. ஓ, கரைதிறனின் அலகு கிராம், அதாவது திணிவு. சரியா? திணிவு தான் இங்கு. வெரி குட். கிராம் கரைதிறன் எனப்படும் தந்தால் அங்கு கிராம் தாங்க தரப்பட்டிருக்கு. ஆகவே அங்க என்ன வரும்? கரைதிறனுக்கு கிராம் வரும். இப்ப நாங்க கரைதிறன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, கரைதிறன் என்றால் என்ன? அதாவது குறித்த வெப்பநிலையில், அப்ப வெப்பநிலை ஒன்று சம்பந்தப்படணும் 100 கிராம் கரைப்பானில். இந்த கேள்வி இப்ப நாங்க செய்ய போற கேள்விக்கு இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். குறித்த வெப்பநிலைனா 25 பாகை செல்சியஸ் தரப்பட்டிருக்கு கேள்வியில. 25 பாகை 100 கிராம் கரைப்பானில். அப்ப இந்த 100 என்பதுதான் இந்த கேள்வியை செய்யறதுக்கான எங்களுக்கு அடிப்படையாக தேவைப்பட்ட விடயம். 100 கிராம் கரைப்பானில் கரையத்தின் உயர் திணிவு. கரையத்தின் உயர் திணிவு கரைதிறன் எனப்படும். இந்த முதலாவது வரி எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு லாஸ்ட் பேப்பர்ல கரைதிறன் என்றால் என்னென்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கு முதலாவது வரி எழுதினாலும் மார்க்ஸ். குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் திணிவு கரைதிறன் எனப்படும். அல்லது மிக பொருத்தமாக எழுதணும்னால் கரையத்தின் உயர் திணிவு அவ்வெப்பநிலையில், மேலே கூறப்பட்ட விடயங்கள் திரும்ப வரும், அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் திணிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். இப்ப இதுலயும் புக்ஸ்ல தந்திருக்கு. உதாரணமாக மெக்னீசியம் குளோரைட்டின் கரைதிறன் 53 கிராம் அப்படின்றால் மெக்னீசியம் குளோரைட் குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் நீரில் தண்ணில, சரியா, நீரில் 53 கிராம் கரையுமா. அப்ப 100 கிராம் நீர்ன்னு சொன்னால் 100 மில்லி லிட்டர் தண்ணியில இது 53 கிராம் தான் கரையும். அதுக்கு மேல கரையாது. சரியா? அதுக்கு மேல நிரம்பல் கரைசல் ஆகும். அதுக்கு மேல நாங்க நிரம்பல் கரைசல் சொல்லுவோம். சரி, எந்த மாணவனுக்கு 50 கிராம் நீரில் மெக்னீசியம் குளோரைட்டு முழுவதையும் கரைக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் அனுப்பலாம் சாட் பாக்ஸ்ல. நீங்க போட்ட விடைய ரெண்டு விட தான் வரப்போகுது. ஏ அல்லது பி. ஏயா பியான்னு மட்டும் சொல்லணும். எல்லாம் அனுப்புங்க பார்ப்போம். சரி, 3 பேர் அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் ஏயா பியா? நம்ம யோசிச்சு அனுப்பணும். 100 கிராம்ல கரைகிறது தான் கரைதிறன். சமீஹா, ஹிமா, ஆகிப், ஃபஹத், ஹமூது, நஃப்லான். அடுத்தாக்கள் ஏ அல்லது பின்னு அனுப்பணும். திலுக்ஷினி,
ஷஃப்னா, டிரெக்ஷன் சரி. வாய்க் அஹ்மத், ஷஃப்னாட ஆன்சர். சரி, பெரும்பாலானாக்கள் சரி. நாங்க என்ன பார்ப்போம் இங்க? ஏனுமானவன் மெக்னீசியம் குளோரைட்டின் 27 கிராம கரைக்கிறான். பி எனுமானவன் 25 கிராமை கரைக்கிறான். சரி, 25 பாகை செல்சியஸ்ல கரையக்கூடிய அளவு என்ன? 53 கிராம். அப்ப நான் சொன்னேன் அந்த 100 கிராம் என்பதை நாங்க கருத்தில் கொள்ளணும். சரியா? அப்ப மெக்னீசியம் மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட் 53 கிராம் கரையும் எத்தனை மில்லி லிட்டர் அல்லது எத்தனை கிராம் நீர்ல கரைதிறன் என்றால் 100 கிராம் நீர்ல கரையும். 100 கிராம்ல எவ்வளவு கரையும்? 53 கிராம். ஆகவே இங்க 50 கிராம் தரப்பட்டிருக்கு, அதுல அரைவாசி வரணும். அப்ப 50 கிராம் அரைவாசின்னு சொன்னால் 25 கிராம் குறைந்தபட்சம் இருக்கும். இப்ப ஏனு மாணவன்ல 27 கிராம் இருக்கு. அப்ப 50 கிராம் நீர்ல, சரியா, அதாவது 100 கிராம்ல 53 கிராம், தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 53 கிராம் கரைதிறன் 53 அர்த்தம் என்ன? 100 கிராம்ல கரையக்கூடியது. 100 கிராம்ல 53 கரையுமாம். அவங்க 50 கிராம் தரப்பட்டால் 26.5 கிராம் இருக்கணும். ஆனால் ஏ மாணவன்ட்ட 27 கிராம் இருக்கு, பி மாணவன்ட்ட 25 கிராம் இருக்கு. அப்ப 25 கிராம் 100 கிராமுக்கு பார்த்தால் 2 பெருக்கினால் 50 கிராம். ஆனால் கரைதிறன் 53 வரை கரையும். அப்படின்னா 3 கிராம் கரைக்கலாம் பி மாணவனுக்கு. ஆனால் ஏ மாணவனுக்கு நாங்க 50 கிராம் 100 கிராமுக்கு பார்த்தால் 54 கிராம் இருக்கு இவன்ட்ட. ஆனால் 53 கிராம் தான் கரையும். அப்ப பி என்ற ஏ என்ற மாணவன்ட்ட 50 கிராம்ல கரைத்துட்டு பார்த்தால் 0.5 கிராம் எஞ்சும். ஏன்? 100 கிராம்ல 53 கிராமாக இருந்தால் 50 கிராமில் 26.5 கிராம் தான் கரையும். ஆகவே இங்க முழுவதையும் கரைக்க முடியும். எந்த மாணவனுக்கு? பி எனும் மாணவனுக்கு. விளைஞ்ச பிள்ளைகள், நாங்க 100 கிராம பார்த்தா இவங்க தந்திருக்கிறதுல டபுளை பார்க்கணும். அந்த டபுள் இந்த 53 விட குறைவாக இருக்கணும். அவ 25 2 மடங்கு 50 கிராம், அது 53 விட குறைவா இருக்கு. ஆனால் 27 கிராம் 2 மடங்கு 54 கிராம், அது இந்த 53 விட பெரிது. ஆகவே இந்த இடத்துக்கு விட பி. மற்ற மாணவனுக்கும் நீரின் திணிவை மாற்றாமல் மக்னீசியம் குளோரைட்டு முழுவதும் கரைப்பதற்கான உத்தி ஒன்றை குறிப்பிடுக. சொல்லுங்க பார்ப்போம். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணி, அது சொன்னா சரி. வெப்பநிலை அதிகரித்தல். வெரி குட். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் வாயுக்களுக்கு வேற, திண்மங்களுக்கு வேற இருக்கு. அப்ப ஒன்று என்ன? கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். கரையத்தின் தன்மை. முதலாவது கரையத்தின் தன்மை, அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது கரைப்பானின் தன்மை. அப்ப வெப்பநிலையை கூட்டினால் கரையும். கரையத்தின் தன்மை ஒவ்வொரு கரையத்துக்கும் வித்தியாசப்படும், அல்லது அவற்றை அளவுகள் மாறுவதன் மூலம். அல்லது கரைப்பானின் தன்மை, நீரில் கரைக்கிறதா மண்ணெண்ணெயில் கரைக்கிறதா? அப்ப நீரில் கரைகிற அளவு கரைவதில்லை, மண்ணெண்ணெயில். கரையத்தின் தன்மை சீனியா, உப்பா, மெக்னீசியம் குளோரைட்டா என்பது கரையத்தின் தன்மைக்கு உதாரணம். வெப்பநிலை, வெப்பநிலை கூடுதா குறையுதா? இந்த 3 காரணிகளும் கரை, அதாவது கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஆகவே இந்த இடத்துக்கு நாங்க என்ன செய்யலாம்? உத்தி முழுவதையும் கரைப்பதற்கு, மெக்னீசியம் குளோரைட்டு முழுவதையும் கரைப்பதற்கான உத்தி டெக்னிக் கொண்டு சொல்லியிருக்கு. ஆகவே கலவையின் வெப்பமேற்றுவதன் மூலம், சரியா, அல்லது வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம், வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் அல்லது கலவையை மேலும் வெப்பமேற்றுவதன் மூலம். வாயுக்களின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளுள் எக்காரணி சோடா நீர் உற்பத்தியின் போது நீரில் குறித்த வாயுவை கரைக்க பயன்படுகிறது?
சொல்லுங்க பாப்போம். சோடா நீர் போத்தலை திறந்ததோடு என்ற ஒரு சத்தம் வரும். ஏனென்றால் அங்க உயர் அமுக்கத்தில வாயு கரைக்கப்பட்டிருக்கு. அப்ப வாயுக்களின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இன்னொரு விஷயம் நாங்க படிச்சிருக்கோம். வாயுக்களின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இரண்டும் என்ன? வாயுக்களின் வெப்பநிலை வெப்பநிலை அமுக்கம். வெரி குட். வெப்பநிலை, அமுக்கம். வாயுக்களின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இரண்டு. ஒன்று வெப்பநிலை, அடுத்தது அமுக்கம். அப்ப சோடா நீர் என்ன வாயு அடங்கி இருக்கும் அதுல? ஆவணச்சை கார்பனீர் ஆக்சைடு. அதுல கரையும் போது அந்த கரைந்த அந்த கார்பனீர் ஆக்சைடுக்கு என்ன பேரு சொல்லுவோம்? ஒரு அமிலம் சொல்லுவோம். யாருக்கு சொல்லலும்? கார்போனிக் ம் என்ன பேர்? என்ன அமிலமாகும் கரையும்? சொல்லுங்க பாப்போம். சோடா நீர்ல கார்பனீர் ஆக்சைடு வாயு கரையும் போது என்ன அமிலம்? சொல்லுங்க பாப்போம். இப்ப ஸ்கிரீனை பார்த்தவங்களும் சொல்லலாம். கார்போனிக் கார்போனிக் அமிலம் அமிலம். கார்போனிக் அமிலம். கார்பனீர் ஆக்சைடு CO2 வாயு நீரில் கரைந்து உருவாகும் கார்போனிக் அமிலம் சிறப்பான சுவையை தருவதால் சோடா நீர், நுரையலும் குளிர்பானங்கள் என்பவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப நாங்க இந்த கேள்விக்கு போனால், இந்த கேள்வி என்ன சொல்லுது? கரைதிறன் செல்வாக்கு செலுத்தும் எக்காரணி சோடா நீர் உற்பத்தியின் போது கரைக்க பயன்படும். அப்ப என்ன காரணி? ரெண்டு காரணி இருக்கு. ஒன்று அமுக்கம், அடுத்தது வெப்பநிலை. அவை இந்த இடத்துக்கு வரப்போது அமுக்கம். சரியா? சரி, நாலாவது கேள்விக்கு போவோம். வேக நேர வரைவு தரப்பட்டிருக்கு. ஓய்விலிருந்து ஆரம்பித்து நேர்கோட்டில் இயங்கும் மோட்டார் வாகனம் ஒன்றின் இயக்கம் பற்றிய வேக நேர வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கு. 120வது செகண்ட்ல 10 ms - வேகத்தை பெறுது. 300 செகண்ட் வரும் வரையும் 10 ms - 1 அப்படின்னா சீரான வேகத்துடன் போகுது. சரி, காலம் 120 செகண்ட் ஆகும் போது வாகனத்தின் வேகம் என்ன? சொல்லுங்க பாப்போம். 10 இலகுவான. ms-1 ஆ 10 ms-1 வெரி குட். இந்த 120 செகண்ட். அப்ப நாங்க 120 செகண்ட்ல என்னன்னு இப்படி பார்க்கணும். உங்களை பார்த்தால் அந்த 120வது செகண்ட்ல என்ன இருக்கு? 10 ms - 1 இருக்கு. 120ல 10 ms-1 தான் இருக்கு. நேர ஆயிலை 0 தொடக்கம் 120 செகண்டில் வாகனம் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்பது. அப்ப வேக நேர வரைவிட இடப்பெயர்ச்சி காண்றதுக்கு என்ன செய்யணும்? படித்திறன் காண்றதா, பரப்பளவு காண்றதா? பரப்பளவு காண்பி பரப்பளவு காண்றது. சரி, பரப்பளவு கண்டாக்கள் குயிக் அனுப்புங்க பாப்போம். அப்ப இந்த முக்கோணிட பரப்பளவு முக்கோணியின் பரப்பளவு முக்கோணிட பரப்பளவு காண்றது இப்படிதான். நீளம் தர அகலம் பாக்குறேன். அதாவது 120 தர 10 1200. அது அரைவாசி 600. அந்த அதாவது ஒரு சதுரத்திட அரைவாசி. இந்த பாருங்க, செவ்வகம். ஒரு செவ்வகம் ஒன்றுக்கு நாங்க பரப்பளவு காண்றது நீளம் தர அகலம். அப்ப அந்த செவ்வகத்தை நாங்க அரைவாசியாக்கினால் அங்கதான் ஒரு முக்கோணி உருவாகும். இந்த பாருங்க. சரியா? அரைவாசி இரண்டு மூளை விட்டங்களை இணைத்தால் ஒரு செவ்வகத்தை அங்க முக்கோணி ஒன்று உருவாகும். அதன் அடிப்படையில தான் இதுல முக்கோணிக்கான சமன்பாடு உருவாகுது. அதாவது அடித்தர அகலம், செங்குத்துயரம் நீளம், நீளம் தர அகலம் முன்னுக்கு அரை ஒன்று வரும். அரை தர அடித்தர செங்குத்துயரம். ஆகவே அதை விட என்ன? வேகம் என்ன? அடைந்த இடப்பெயர்ச்சியை கணிக்க 300 மீட்டர் எத்தனை வரும்? அரை தர அடித்தர செங்குத்துயரம் எத்தனை வரும்?
600 மீட்டர் வரும். 300 600 600 சரியான்னு பாருங்க. 300 சரியா 600 சரியான்னு? இது சரி. 600 சரிதானே? 600. ஆம், 600 மீட்டர். சரி, அறத்தர அடி 120, செங்குத்து உயரம் 10. எனவே சுருக்கினால் 600 மீட்டர். 1200 ரெண்டா பிரிச்சா 600 அல்லது 60 தர 10 600 சுருக்கினா சரி. நேர ஆயிடை 120 தொடக்கம் 300 செகண்ட், அதாவது சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த சீரான வேகத்துடன் இயங்குற காலப்பகுதியில வாகனத்தின் மீது பிரயோகிக்கப்பட்ட சமநரவான புறவிசை எவ்வளவு? அதாவது விலையுள் விசை ஒன்று அங்கே இருக்கா மேலதிகமான, அதாவது சமனற்ற ஒரு விசை இருக்கான்னு கேட்டிருக்கு. சமநரவானண்டா சமனற்ற புறவிசை எவ்வளவு இருக்கா அல்லது எவ்வளவு? சமனற்ற புறவிசை. புறவிசைகள் தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள்கள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். இது எத்தனையாவது விதி நியூட்டன்? முதலாம் விதி. முதலாவது விதி. நியூட்டனின் முதலாம் விதி. அப்ப இங்கு வாகனத்தின் மீது பிரயோகிக்கப்பட்ட சமநரவான புறவிசை எவ்வளவு? சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்குமா இருந்தால் 10 சமநர மீட்டர் விசை செகண்ட் 0. 10 நியூட்டன். சமநரவான விசை ஒன்று இல்லை அங்க, 0. அதனால சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது விலையுள் விசை, விலையுள் விசை அதாவது சமனற்ற விசை ஒன்று இல்லை. விலையுள் விசை என்பதை விட சமனற்ற விசை ஒன்று இல்லை. அதனால் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொழிற்பட்ட தடுப்பு விசை 500 நியூட்டன் எனின் வாகனத்தின் என்ஜின் மூலம் வழங்கப்பட்ட விசை எவ்வளவு? இப்ப இந்த இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொழிற்பட்ட தடுப்பு விசை, இதுக்கு ஒரு சொல்லுல சொல்லுங்க பார்ப்போம். இயக்கத்தை தடுக்கும் வகையில் செயற்படும் அந்த விசைக்கு என்ன பேர்? உராய்வு. உராய்வு விசை. உராய்வு விசை 500. வாகனம் என்ஜின் அந்த உராய்வு விசைக்கு எதிராகத்தான் இயங்கணும். ஆனா விலையுள் விசையும் 0 என்று சொல்லிட்டோம். அப்பதான் என்ன நடக்கும்? சீரான வேகத்துடன் இயங்கும். அவை சீரான வேகத்துடன் இயங்கணுமாக இருந்தால் விலையுள் விசை 0 இருக்கும். ஆகவே வாகனத்தின் என்ஜினும் அந்த உராய்வு விசைக்கு எதிராக ஒரு விசையை பிரயோகிக்க வேண்டும். 2 வரி தந்தாங்க, 2 மார்க்ஸ் தந்தாங்கன்னு வழங்கல. 500 நியூட்டன் எனின் வாகனத்தின் என்ஜின் மூலம் வழங்கப்பட்ட விசை எவ்வளவு? அதுக்கும் 500 நியூட்டன் தான். சரியா? சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். அந்நேர ஆயிடையில் வாகனத்தின் என்ஜின் மூலம் ஆற்றப்பட்ட வேலையினை காண்க. வேலை. வேலை சமன் விசை தர விசையின் திசையிலான இடப்பெயர்ச்சி. கனெக்ஷன் கட்டாயினா திரும்ப ஜாயின் ஆங்க. சொல்லுங்க அப்போ விடைய. ஹிமா, என்ன ஆன்சர்? அந்நேர ஆயிடா சீரான வேகத்துல. ஆன்சர் அனுப்புங்க எல்லாரும். சமிகா, கேட்கப்பட்ட கேள்வி வேலையினை கணிக்க.